நீதிபதி கேட்குறார், போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி இருக்கு, ஏன் கோயிலோட சிசிடிவி இல்லை? சிசிடிவியுடைய அந்த காட்சிகள் எங்கன்னு கேட்குறார். நீங்கள் அடிச்சது அங்கே தான் அடிச்சிங்க, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கல. அதனால நீங்கள் பெரிய பந்தாவாக கொண்டு போய் சார் பாருங்க சிசிடிவி பாருங்கன்னு காமிச்சிட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கல, கோயிலில் தானே அடிச்சிருக்கீங்க. வெளியில் சுற்றி சுற்றி 2 நாள் அதை வேனில் வச்சு அடிச்சிருக்கீங்கல்ல. அந்த கோயில் அடித்த சிசிடிவி எங்கே? அது அவர் கேட்குறார். பிளாஸ்டிக் உடைய அந்த பைப்பில் தான் அடிச்சேன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் மரத்தால் ஆன அந்த கட்டையிலையும் நீங்கள் அடிச்சிருக்கீங்க, இரும்பு ராடாலே அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறார். இல்லைன்னா இவ்வளோ பெரிய காயம் எப்படி வரும்? அந்த பையன் பாத்ரூம்லேருந்து வீடியோ எடுத்தவன், அவன் பயப்படுறான். சார் நான் பயந்துட்டேன். என்னால் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது ஒருத்தர் அடிக்கணும்னா அந்த சாவுனோட பயத்தில் அவன் எப்படிங்க வீடியோ எடுப்பான்? அந்த அவர் சொல்கிறார் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ வீடியோ எடுக்கிறவனுக்கே அவ்வளோ பயம் இருந்ததுன்னா அடி வாங்குறவனுக்கு எவ்வளோ வலி வலிச்சிருக்குங்க. மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அடிச்சிருக்குல்ல. இதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன முதல்வர், அதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன மீடியாக்கள், இதே சாத்தாங்குளத்துக்கு பொங்குன கனிமொழி அக்கா, திமுக இருக்கக்கூடிய எல்லா அல்ல கைக சொம்புக, இவனுங்கெல்லாம் எங்கே போனான்னு கேட்குறேன் நான்.